திரும்ப எதுக்கு பாயிண்ட் பாடுற? மேலும் அவர் கூறுவதற்கு எனக்கு பாயிண்ட் பாடல பதில் கூறுவதற்கு அனுமதிக்க வேண்டும். திரும்ப எதுக்கு பாயிண்ட் பாடுற? திரும்ப எதுக்கு பாயிண்ட் பாடுற? எனக்கு பாயிண்ட் பாடல எனக்கு பாயிண்ட் பாடல. போதுங்க. நீங்க சொன்னீங்க விளக்கம் சொல்லி திருப்பி இதை நான் அனுமதிக்க முடியாது. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் பேசுங்க. வேண்டாம், போதும். நிறைய நீங்க பதில் சொல்லிட்டீங்க பாருங்க. மல்டி லெவல் கார் பார்க்கிங் தேவைன்னு இல்லைன்னு சொன்னாரு. ஏன் போட்டே நீங்க சொல்லிட்டீங்க. அதோட விவாதம் முடிஞ்சது. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் பேசுங்க. நீங்க திரும்ப எதுக்கு பாயிண்ட் பாடுற? இனிமே எதிர்க்கட்சி தலைவர் பேசி முடிக்கிற வரைக்கும் குறுக்கீடுகள் அவசியம் இருந்தாலும் அனுமதிப்பேன். அனுமதிக்க முடியாது. எதிர்க்கட்சி தலைவர் பேசலாம். ஒரு குற்றச்சாட்டு இல்ல, அவர் விளக்கம் தான் சொன்னார். என்ன குற்றச்சாட்டு சொன்னாரு? அவர் விளக்கம் சொல்லிட்டாரு. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் நீங்க பேசலாம். இனி மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் பேசி முடிக்கிற வரைக்கும் எந்த குறுக்கீடுகளுக்கும் நான் அனுமதிக்க முடியாது. அவசியம் ஏற்பட்டால் விதிகள் உட்பட்டு அனுமதிக்க வேண்டிய உரிமை எனக்கு இருக்குது. இப்போது மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் பேசலாம். சொல்லிட்டீங்க. நீங்க பதில் பாருங்க. அவர் சொன்ன உடனே நீங்க பதில் சொல்லிவிட்டீர்கள். குற்றச்சாட்டு அல்ல, விளக்கம் சொன்னார் அவரு. 10 கோடி ரூபாய்க்கு இந்த இடத்துல 10 கோடி ரூபாய்க்கு கோயில் படத்தை எடுத்து ஏன் பயன்படுத்தினீங்க? அது வேற எதுக்கு பக்தர்களுக்கு பயன்படுத்தி விளக்கம் சொன்னார். அவ்வளவுதான். குற்றச்சாட்டு எப்படி வராது? உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கலையே. தவறா பயன்படுத்துறீங்க, அதுல தவறு நடந்து அவர் சொல்லலையே. அதை குற்றச்சாட்டாக எடுத்துக்கொள்ள முடியாது, விளக்கமாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசலாம்.